ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 92 தான் வந்து பார்க்க போகிறோம். நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வாங்க எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஆன்சர் பண்ணவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே செய்யப்படும். சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த யாங் மிங் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சீடர்களை வந்து அடக்கிட்டு அப்புறமேட்டு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து சீடர்கள் இவங்க வந்து நடக்க போகிற 5 கிங்டம் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்து டாக்கு கிங்டத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டீமன் ஏஷியன் மவுண்டனுக்கு வந்து அவங்களுடைய ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறப்போ 5 கிங்டம் காம்படிஷனுக்கு வந்து இவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த எக்கோ கிங்டம் வந்து இவ்வளோ சீடர்களை வந்து அனுப்புங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை. இவங்க வந்து அதிகமாக வந்து பவர்ஃபுல்லான ஜீனியஸுக்களை வந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இன்னொரு கிங்டம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீடர்களை வந்து அமைச்சிருக்காங்க. இதில் என்ன வந்து இருக்குது, அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து யார் என்ட்ரி ஆகுங்கிறது வந்து ரொம்ப வந்து அன்ஃபெயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து அந்த ஸ்வாட் வச்சுக்கிற மாஸ்டர் தான், ஏன் நீங்கள் வந்து பேசுகிறத வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்து, ஏன் நீங்கள் எல்லோரும் வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ தானே வந்து நீங்கள் ஒரு டாக்கிங் கிங்டத்தில் இருக்க எல்லா மேதைகளையும் வந்து பாஸ்டர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், நான் வந்து அதை சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்க வேணுமே அப்படின்னு அந்த பிரின்சஸ் வந்து கேட்குறப்போ, எங்களை போல் சக மனிதர்கள் வந்து ஒருத்தர் பேசுறது சாதாரணமானது தானே அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள்லாம் ஆர்டினரி பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உங்களுடைய ஹோம் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலோர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அதிகாரிங்கிறது வந்து கூட நினைவு இல்லையா, நீங்கள் வந்து சாதாரண பீப்புளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்வாடு வச்சிருந்த மாஸ்டர் தான் வந்து கேட்பாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீ தான் வந்து பேசுவான். ரொம்ப வந்து பேடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு பூர்த்தி அடையத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட வளங்களை வந்து கொடுத்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து பீக்கில் அவங்களுக்கு வந்து அடையிறதுக்கான வளங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. இவங்கள வந்து சாதாரண மனிதர்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ஹீரோ தான் வந்து இவங்க இது ரொம்ப அநீதியாக வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து ஸ்வாடு வச்சுக்கிறவர் தான் வந்து, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸ் தானே, நீங்கள் ஏன் எங்கள் கூட வந்து ஒரு பேட்டில் வந்து நடத்தக்கூடாது, நாங்கள் வந்து இதில் வந்து அக்ரி பண்ணுறேன், இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் போலுக்கு போகிற டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக வாங்கி அதை தருவா அப்படின்னு சொல்கிறப்போ, உண்மையாவா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்கிறவங்க வந்து கேட்பான். அப்போ தான் வந்து நான் வந்து கிங் லியூங்வாங் ஆல்ரெடி வந்து என்னுடைய வார்த்தையை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் வந்து நான் சேலஞ்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது சீடர்கள்லாம் வந்து வருவாங்க. வரும்போது அதுலேருந்து ஒருத்தன் குண்டா வருவான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜொயான் குவைங். ஐயோ, எல்லாம் சைனீஸ் பேராக இருக்குது, சரி குண்டு பையனே சொல்லிப்போம். வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் லெவலில் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் வந்து இருக்கார். அவர் கண்டிப்பாக இதில் ஈஸியாக வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நீ யாருக்கு சவால் பண்ண விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்வாடு மாஸ்டர் வந்து கேட்குறப்போ, அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம வாங்க தான் வந்து சூஸ் பண்ணுவான். வாங்க சூஸ் பண்ண உடனே இவன் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நிற்பாங்க. நம்மளுடைய வாங்கம் வந்து காய்ஸ் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி பீப்புளுக்கும் சாதாரண மனுஷனுக்கு வித்தியாசத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கு பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்சுக்கு வந்து அக்செப்ட் பண்ணினா அவனுடைய ஸ்வாடில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணுவான். ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், ஆப்போசிட்டில் இருக்க குண்டு பையன் அவன் கையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஃபயர் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பவரை கொண்டு வருவான். அந்த பவர்லேருந்து எனர்ஜி எல்லாருமே வந்து படும். அவனுடைய ஆர்மம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க பார்த்து அட்டாக் பண்ணப்போ வாங்க என்ன பண்ணுவான்னா பெரிய ஸ்வாடு விங்ஸை வந்து கொண்டு வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவான். 2 அட்டாக்கும் வந்து மோதி நிற்கும். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு பையனுக்கு மூச்சும் வாங்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணதில் அந்த குண்டு பையன் போய் அப்படியே தெரிச்சு வீழ்ந்து ரத்தம் கக்கிக்குவான். உடனே ஒரு கார்டு தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரிப்பு வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து போவாங்க. அதை பார்த்துட்டு இப்போ அந்த இன்னொரு கிங்டத்தை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் மிரண்டு போய் நிற்கிறப்போ, உடனே வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் இன்டென்ட்டை வந்து வச்சுருக்கான், அதனால தான் இவனை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, ஹெவன்லி ரிலைமை கூட வந்து போல் இவனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்க்ளூடிங் இவனுக்கு வந்து வெறும் 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பேசுகிறப்ப, அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்வாட் டெக்னிக் ஆர்டினரி டெக்னிக் மாதிரியே வந்து இருக்குது, இது வந்து க்ளோஸ் வந்து ஸ்வாட் இன்டென்ட்டுக்கு க்ளோஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான்.
சரி அடுத்ததாக யார் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாடு மாஸ்டர் வந்து கேட்குறப்ப மற்ற பேர் தலையாட்டுறப்போ மூஞ்சில் கோடு போட்ட ஒருத்தவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலஞ்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து முன்னாடி வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த ஸ்டேஜை வந்து பிரேக் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது வந்து அவன் என்ன பண்ணுவான்னா தேடி தேடி பார்த்து நம்ம ஹீரோ வந்து செலக்ட் பண்ணுவான். இதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஸ்டின் இல்லை, நாளைக்கு வந்து அடுத்த எபிசோடில் வந்து கொஸ்டினை கேட்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.